சார் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த படமோட ப்ரிவியூ ஷோலாம் வந்துட்டு குஷ்பு மேடம் கூப்பிட்டு காட்டுவாங்கலாம், போய் பார்ப்பாங்க. அப்போல்லாம் இவர் வந்துட்டு தனக்குள்ளே இந்த லவ் அவருக்கு உருவாயிருக்கு. ஆனால் குஷ்பு மேடம்கிட்ட வந்துட்டு இவர் வெளிப்படையாக சொல்லலையாம். தனக்குள்ளே ஒரு லவ் இருக்குது, கட்டினா இந்த மாதிரி பொண்ணை தான் கட்டணுன்றதை வந்து அவங்கக்கிட்ட டேரெக்டாக சொல்லாமல் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்காங்க, சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்டலாம் வந்துட்டு இந்த மாதிரி பொண்ணை கட்டினா லைஃபே ரொம்ப நல்லா இருக்கும்டா, டாப்பில் இருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்குள்ள மனசில் ஆசையும் காதலையும் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இந்த யூனிவர்ஸில் என்ன ஆகும் பார்த்திங்கன்னா, நம்மளே அறியாமல் நம்ம மனசில் உண்மையான லவ், பியூர் லவ் நம்ம யார் மேலே வச்சுருந்தோன்னா அந்த யூனிவர்ஸ்லேயே வந்து அவங்கள சேர்த்து வச்சிருன்றதுக்கு இந்த லவ் ஸ்டோரி ஒரு எக்ஸாம்பிள். சரி, எப்படி உங்கள் லவ் ப்ரப்போசல் இருந்துச்சுன்னு சொல்லலாம். இவங்களோட லவ் ப்ரப்போசல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக, ரொம்ப நேச்சுரலாக மொட்டை மாடியில் தான் தன்னோட ப்ரொப்போசலை சொல்லியிருக்காரு சுந்தர் சி சார். முறைமாமன் படத்துக்காக வந்து பொள்ளாச்சிக்கு 2 பேரும் போயிருக்காங்க. அந்த படத்தில் நடிக்கிறதுக்காக போகும்போது இவர் வந்து அந்த படத்தோட ஸ்டோரி சொல்லியிருக்காரு குஷ்பு மேடம் கிட்ட. படத்தோட தொடர்ந்து 3 நாள் வந்து